எதுக்கு இந்த அருணோட அம்மா என்னை இப்படி பேசுனாங்க? நான் ஏன் அவங்க கிட்ட இப்படி பேசினேன்? இனியே தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ச்சே, நிம்மதியே இல்ல. எங்க போனாலும் நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது. இங்க என்ன நடக்குன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. சே, இந்த அருணோட பிரச்சனை ஏன் இனி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு? அவன் ஏன் இனி விட்டு போவே மாட்டேங்கிறான்? ச்சே, நான் இப்ப என்னதான் முடிவெடுக்கனே தெரியல. முருகா, எனக்கு ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்க? நான் உன்னையே தான் நம்பி இருக்கேன். சே, பூஜா ரொம்ப பாவம், நம்மளாலதான் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த அம்மா இருக்காங்களே, சே, என்னெல்லாம் பேசுனாங்களோ தெரியல. அம்மா இப்படி பேசுற கேரக்டரே கிடையாது, எல்லாம் அந்த ஷில்பாவால தான் இருக்கும். இப்போ பக்கத்துல போய் பூஜாவை சமாதானப்படுத்தவும் முடியாது. என்ன செய்ய? சரி, ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியா இருக்கிறது தான் நல்லது. முருகா, இந்த அருணை எப்ப பார்த்தனோ அப்பையில இருந்து எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாவே இருக்கு. அவனை பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சித்தி ஷில்பா தான் பிரச்சனையா இருந்தா. இப்ப என்னன்னா அவளை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு எல்லாருமே பிரச்சனையா இருக்காங்க. ப்ளீஸ் முருகா, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. எப்படியாச்சும் இந்த அருணை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பிடு. ப்ளீஸ் முருகா, அவன் போனாதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ், எப்படியாச்சும் ஏதாவது ஒரு காரணத்தை ஏற்படுத்தியாவது அவனை இங்க இருந்து அனுப்பிடு முருகா. ப்ளீஸ் முருகா. பூஜா, என்ன சார், நீங்க எப்ப வந்தீங்க? முருகர்கிட்ட விழுந்து விழுந்து வேண்டும் போதே வந்துட்டேன். என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்ன? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எப்பயும் போல சும்மா சாமி கும்பிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஏன் சார், எதுக்கு சார் சிரிக்கீங்க? ஒன்னும் இல்ல, சாமியை வழக்கம் போல கும்பிட்ட மாதிரி தெரியலையே, ஏதோ ஸ்பெஷலா வேண்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன். நீ பேசுனது முருகர் காதுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஆனா என் காதுக்கு கேட்டுச்சு. ஒண்ணும் இல்ல சார், சும்மா முருகர் கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அப்படிதான் சார் வேண்டிக்கிட்டேன். வேற எதுவும் இல்ல சார். நீ எல்லாரையும் பத்தி வேண்டிக்கிட்ட மாதிரி தெரியலையே, குறிப்பா அருணை பத்தி சொன்ன மாதிரி என் காதுல விழுந்துச்சு. ஆஹா, மொத்தமா எல்லாத்தையும் கேட்டுட்டாரோ? பூஜா, நீ அருணை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் நேத்தே இத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். நீ இந்த வேலையில இருக்கினா அதுக்கு காரணம் அருண் தான். அந்த விஜயோட கல்யாணம் நின்னப்போ ரெஜினா மேடம் உன்னை திட்டும் போது நான் கூட என்ன பண்ணேன்னு யோசிச்சேன். ஆனா அருண் தான் வேகமா போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்கள ஒத்துக்க வச்சான், தெரியுமா? இன்னைக்கு நீ இந்த வேலையில இருக்கினா அதுக்கு காரணமே அருண் தான். ரெஜினா மேடம் ஒவ்வொரு தடையும் உன்னை திட்டும் போதும் ஒவ்வொரு முறையும் அருண் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. அது உனக்கே தெரியாது. முதல்ல எனக்கு இதை பத்தி ஒன்னும் புரியல. நான் அருண் என்ன பண்றாரு நோட் பண்ணேன். இந்த ஆபீஸ்க்கு வந்த முதல் நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். அன்னைக்கு கூட நான் முதல் நாள் வேலையை விட்டு போறேன்னு சொன்னேன்ல. இந்த வேலையை விட்டு போக விடாம தடுத்ததே அருண் தான். என்னென்னமோ ரெஜினா மேடம் கிட்ட பேசி சமாதானப்படுத்தி உன்னை இந்த வேலையில இருக்க வச்சிருக்காரு, தெரியுமா? ரெஜினா மேடம் அவ்வளவு சீக்கிரத்துல எதுலயுமே சமாதானம் ஆக மாட்டாங்க. எனக்கு அந்த விஷயம் கன்ஃபார்மா தெரியும். ஆனா அருண் தான் பேசி உனக்காண்டி எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணாரு, தெரியுமா? ஆனா அருணுக்கும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா ரொம்ப நல்லது பூஜா. அருண் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இந்த காலகட்டத்துல உனக்கு உதவி பண்றதுக்கு இப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படு. அருண் ஏன் உனக்காண்டி சப்போர்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் விஷயத்துல அருண் ரொம்ப கேரிங்கா இருக்காரு. சரி பூஜா, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் முடிவு தான். எதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, சரியா? சரி, பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். சும்மா தான் வந்தேன். என்ன முருகா, பிரகாஷ் சார் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? பிரகாஷ் சார் கண்ணுக்கு தெரிஞ்சது ஏன் என் கண்ணுக்கு தெரியல? அருணை இவ்வளவு தூரம் நோட் பண்ணிருக்காரு. பிரகாஷ் சார் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாரு. அவர் உண்மையை தான் சொல்லுவாரு. அதுலயே அருணை ரொம்ப தூரம் கவனிச்சு பாத்திருக்காரு. அப்போ பிரகாஷ் சார் சொல்றது உண்மைதானா? அருண் எல்லாமே எனக்காண்டி தான் பண்ணிருக்கானா? ஏன் எனக்காண்டி பண்ணா? யாரோ ஒருத்தி தானே, ஏன் என்னை தேடி வந்து எனக்காண்டி உதவி பண்ணிருக்கான்? அவனை எவ்வளவு மோசமா திட்டிருக்கேன், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஏன் எனக்காண்டி இவ்வளவு தூரம் பண்ணா? சே, நான் தான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன்னு நினைக்கேன். எனக்காண்டி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கான். எல்லாமே பண்ணிட்டு ஏன் நான் திட்டும் போது எல்லா திட்டும் வாங்கிட்டு அமைதியா இருந்தான்? அவன் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையன், அவ்வளவு பெரிய வசதியான வீட்டை விட்டுட்டு ஏன் இங்க வந்து கஷ்டப்படுறான்? என்னம்மா முருகா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுது. நான் தான் எல்லா விஷயத்தையும் தப்பா எடுத்துக்கிட்டேன் போல. என் மேலதான் நிறைய தப்பு இருக்கு. தேங்க்ஸ் முருகா. பிரகாஷ் சார் மூலமா வந்து நீ எனக்கு உதவி பண்ணிருக்க. நான் இல்லைன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நான் அருண் ரொம்ப தப்பான பையன் நினைச்சிருப்பேன். இப்போ நம்ம பண்ணதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே. அருண் கிட்டையும் பேசணும். எப்படி பேசலாம்? நேற்று நைட்டு எல்லாரும் சாப்பிட்டோம், அவன் தான் சாப்பிடல. சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு கூட தெரியல. நேற்று கூட பசிக்குதுன்னு நைட்டெல்லாம் தூங்காம தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே இருந்தான். பேசாம இன்னைக்கு அவனுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். நம்ம கையால் ஏதாவது செஞ்சு கொடுத்து அவன்கிட்ட சாரி கேட்டுக்கலாம்.
ஏம்மா கிச்சனுக்குள்ள இருந்து நல்ல ஸ்மெல் வருது. என்ன செஞ்சிட்டு இருக்கா? இட்லி செய்யறான்னு நினைக்கேன். பசி வர வயித்த கிள்ளுது. இவகிட்ட போய் சாப்பிட ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்கலாமா? கேட்டா கூட கொஞ்சம் கோவப்படுவாளே. வேண்டாம், பேசாம வெளியிலேயே போய் சாப்பிட்டுக்கலாம். ஐயோ போறானே, இப்ப என்ன சொல்லலாம்? இரு ஒரு நிமிஷம், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போ. ஐயோ பேசிட்டோமே, நம்மள எதுவும் தப்பா நினைச்சுப்பானோ? பூஜா, நீ சாப்பிட சொன்ன மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு. உண்மைதானா இல்ல கனவா? ஒருவேளை நம்ம மனசுல இருக்கிற ஆசைதான் குரலா கேக்குதோ? அருண், கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போ, உனக்கு சேர்த்தா செஞ்சிருக்கேன். என்ன பூஜா என்கிட்ட பேசுறா? ஒருவேளை இது கனவா இருக்குமோ? நான் தான் தூங்கி எந்திரிச்சிட்டேனே. நம்மள கிளி பாப்போம். வலிக்கு கனவு இல்ல, நிஜம்தான். என்னடா இது எல்லாமே ஒரே ராத்திரியில மாறிடுச்சு. ராத்திரி ஃபுல்லா என்கிட்ட கோவப்பட்டுட்டு இருந்தா காலையில நல்லா சிரிச்சு பேசுறா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போ. இல்ல இன்விடேஷன் வைக்கணுமா? இல்ல ஊட்டி விடவா? போய் இந்தா பிடி, சாப்பிடு. உன்னைதான் என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஊய், என்ன என்ன வச்ச கண்ணு வாங்க பாத்துட்டு இருக்க? இந்தா பிடி. பூஜா, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். பூஜா, நான் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுதுல? அருண். உனக்கு எதுவும் குழப்பம் எதுவும் இல்லையே? நீ நல்லா தானே இருக்க? ஏய், என்ன நக்கலா? இனிமே இப்படித்தான். என்னால யாரும் பட்னியாலாம் இருக்க கூடாது. என்னால முடிஞ்சதை செஞ்சு போறேன், அவ்வளவுதான். சரி சரி சாப்பிடு, என்னையே பாத்துட்டு இருக்க, சாப்பிடு. சரி சரி. வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு என் தேவதை கையால சாப்பிட போறேன். சாம்பார் சட்னி. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். என்ன சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எங்க அம்மாவும் இப்படித்தான் இட்லிக்கு சாம்பார் வச்சு செம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கு. பரவாயில்ல, நீயும் எங்க அம்மா மாதிரி தான் வச்சிருக்க. போ, உங்க அம்மா செஞ்சிருக்க இட்லி தான் நல்லா இருக்குங்க. உங்க அம்மாட்டே போய் சாப்பிடு போ. ஏய் குடு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். எங்க அம்மா செஞ்சதோட டேஸ்டா இருக்கு. என்ன டேஸ்டா இருக்கு அந்த சாம்பார். அல்டிமேட், செம. சும்மாலாம் சொல்லல, நிஜமாவே டேஸ்டா தான் இருக்கு. இப்படி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் அப்படி சொன்னேன். நீ வைக்கிற சாம்பாருக்கு முன்னாடி எங்க அம்மா வச்ச சாம்பார்லாம் நல்லாவே இருக்காது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, தேங்க்ஸ், சாப்பிடு. நான் நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்குது. நீ எனக்காண்டி சமைச்சு கொண்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அருண். ரொம்ப நன்றி அருண், என் வேலையை காப்பாத்தி கொடுத்ததுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்கும் உன் திறமை தான் காரணம். அப்புறம் சாரி அருண், நேத்து நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நேத்து உங்க அம்மா என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க போய் தான் நான் அப்படி பேசிட்டேன். நீ எதுவும் நினைச்சுக்காத. சாரி ப்ளீஸ், மன்னிச்சுக்கோ. என்ன பூஜா, சாரி தேங்க்ஸ்லாம் நீ எனக்கு சொல்லணுமா என்ன? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்ல. அப்போ நேத்து நீ ஒன்னு சொன்னியே கோவத்துல, நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன்னு. அதெல்லாம் சும்மா கோவத்துல சொன்னது, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. அப்போ அதனாலதான் நான் இத்தனை நாள் திட்டினதை பெருசாவே எடுத்துக்கலையா? என்னது, நீ திட்டினியா? எப்போ? அதெல்லாம் நான் நினைச்சதே இல்லையே. என்ன அருண் சொல்ற? அப்ப நான் திட்டினது எதுவுமே நீ பெருசா எடுத்துக்கலையா? ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. நீ டெய்லி எனக்கு சமைச்சு போடுவியா? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. நடந்துக்கிறத பொறுத்தா? சரி, நடந்துக்கிடுவோம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். என்ன டாக்டர் கால் பண்றாங்க? என்னவா இருக்கும்? சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ பூஜா. சொல்லுங்க டாக்டர். என்ன பூஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க டாக்டர்? என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பூஜா. எதுக்கு கால் பண்ணேன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். சொல்லுங்க டாக்டர். ஏன் உங்க தங்கச்சியை செக்அப்க்கு கூட்டிட்டு வரல? டெய்லி பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த செக்அப்க்கும் வந்த மாதிரி தெரியல. ஏன், என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா என்ன? அப்படியா டாக்டர்? சாரி டாக்டர், டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நாங்க இல்ல, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. என்கிட்ட எங்க அம்மாவும் என் தங்கச்சி யாருமே சொல்லலையே. அப்படியா? ஆமால, நீங்க சென்னைக்கு வேலைக்கு போயிட்டீங்கல்ல. இந்த விஷயத்த நான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன். வீக்லி கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். கால்ல ரொம்ப அடிபட்டு இருக்குல்ல. இந்த செக்அப்க்கு ரெகுலரா வந்தா தான் மெடிசனை மாத்தி கொடுக்க முடியும். உங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பிசியோதெரபி கண்டிப்பா வேணும் உங்க தங்கச்சிக்கு. மாசம் எவ்வளவு ஃபீஸ் கூட உங்க அம்மா கிட்ட நான் சொல்லி தான் விட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளவு தூரம் கால் பண்ணி சொன்னதுக்கு. நான் நாளைக்கு என் தங்கச்சியை கூட்டிட்டு வர சொல்றேன் அம்மாவை. ஓகே பூஜா, நான் இப்போ வச்சிடறேன். கண்டிப்பா செக்அப்க்கு உங்க தங்கச்சி கூட்டிட்டு வந்துருங்க. ரெகுலரா செக்அப் எடுத்துக்கிட்டா தான் நல்லது. இல்லனா அவங்களால நடக்க முடியாம போயிரும், பாத்துக்கோங்க. பிசியோதெரபி கண்டிப்பா பண்ணிக்கணும். சரி சார், நான் எங்க அம்மாட்ட சொல்றேன். ஓகே பாய், வச்சிடறேன். சரிங்க சார். என்னாச்சு? யாருமே என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல. டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னதான் நடக்குது அங்க? இப்பவே அம்மா கால் பண்ணி கேட்கணும். என்ன அக்கா கால் பண்றா? அம்மா வீட்ல இல்லையே. சரி, என்னன்னு கேட்போம். அக்கா, நல்லா இருக்கியா அக்கா? நான் மேனகா பேசுறேன். மேனகா, அம்மா அங்க இல்லையா? அம்மா பக்கத்துல வெளியில போயிருக்காங்கக்கா. என்ன விஷயம்க்கா சொல்லு. மேனகா, கார்த்திகாவை ஏன் செக்கப்க்கு கூட்டிட்டு போல? டாக்டர் கால் பண்ணி என்கிட்ட கேக்குறாங்க ஏன் செக்கப்க்கு வரலன்னு.
என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியா இருக்க, சொல்லு. ஒன்றும் இல்லக்கா, கார்த்திகாக்கு இப்ப வலி இல்ல, அடுத்த மாசம் செக்கப்புக்கு போலான்னு அம்மா சொன்னாங்க. ஏன்டி இப்படி இருக்கீங்க? அங்க என்னதான் நடக்குது? நீ என்ன படிக்கிற? டாக்டருக்கு தானே படிக்கிற. செக்கப் பண்றது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும்க்கா. டாக்டர் எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. நம்ம கார்த்திகாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகும்போதே பிசியோதெரபிக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லி சொன்னாங்க. 30,000 சொன்னாங்க. அந்த இதுக்காண்டி தான்க்கா யோசிக்கிறோம். முதல்ல அட்வான்ஸே 15,000 கட்டணுமாக்கா. எட்னாதான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். நீ வேலைக்கு போயே 2 வாரம் தான் ஆகுது. எப்படிக்கா நம்மளால காசு கட்ட முடியும்? அதான் அம்மா அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி, அதுக்காக ட்ரீட்மெண்ட்டை பாதியிலே விட முடியுமா என்ன? அப்போ எப்படி அப்புறம் எந்திரிச்சு நடப்பா? இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா மேனகா? பணம் வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இதை மறைச்சிட்டா அவளுக்கு என்ன குணமாயிருமா என்ன? ஏண்டி, ஃபர்ஸ்டே இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணிருப்பேன். ஏண்டி இப்படி பண்றீங்க? உங்களை நம்பிதானே விட்டுட்டு வந்தேன். அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் இப்படி இருக்க? படிச்சிருந்தோம், கொஞ்சம் கூட அறிவில்லாம இருக்க. டாக்டர் கால் பண்ணி நாளைக்கே நம்ம கார்த்திகாவை செக்கப்க்கு வர சொல்லி சொல்றாங்க. இல்லனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருமா. அக்கா, நாங்களும் இங்க பணத்துக்காண்டி தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி நம்ம கார்த்திகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பணம் கிடைக்கல. ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சுக்கா, ஒருத்தர் கூட காசு கொடுக்கவே மாட்டிக்காங்க. இப்ப நாங்க என்ன பண்றதுனே தெரியல. எங்களுக்கு காசு கொடுக்கறாங்க எல்லாரும் பயப்படுறாங்க. இவங்க எங்க கடனை திருப்பி கட்டிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிடி, போன் அம்மா கிட்ட கொடு. அக்கா சொன்னல அம்மா வெளியில போயிருக்காங்கன்னு. சரி, அம்மா வந்தானே எனக்கு கால் பண்ண சொல்லு. சரிக்கா, சொல்றேன். அப்புறம் அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைக்கா. இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு நினைச்சேன். அம்மா தான் சொல்ல வேண்டாம் நாங்க. நீ இவ்வளவு தூரம் சொல்ல போய் தான் நான் சொல்றேன். அம்மாக்கு என்னடி ஆச்சு? 2-3 நாளைக்கு முன்னாடி அம்மாவுக்கு தலை சுத்தல் மாதிரி வந்துச்சுக்கா. உடனே பக்கத்துல உள்ள கிளினிக் கூட்டிட்டு போனேன்க்கா. அப்போ அம்மாக்கு செக் பண்ணி கண்ணில் ஒரு பார்வை குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. இல்லைன்னா ஒரு கண்ணில் பார்வை சீக்கிரம் போயிடும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுங்கன்னாங்க. கடவுளே, இதை ஏண்டி நீ என்கிட்ட முதல்ல சொல்லல? அம்மா தான்க்கா சொல்ல வேண்டாம் நாங்க. ஏற்கனவே உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, மேற்கொண்டு இந்த பிரச்சனையும் சொல்ல வேண்டாம்னு அம்மா சொல்லலக்கா. சரிடி, நீ எதுக்கும் பயப்படாம இரு. நீ தான் அவங்க 2 பேருக்குமே ஆறுதலா இருக்கணும். அக்கா நான் இருக்கேன் சரியா? எப்படியாச்சும் பணத்தை புரட்டி கொடுத்துட்றேன் சரியா? நீ நாளைக்கே நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போ சரியா? சரிக்கா. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளையில எனக்கு சம்பளம் போட்டுருவாங்க. அம்மா ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தையும் நான் சீக்கிரமா கட்டிடுவேன்னு சொல்லு. சரிக்கா. அப்புறம் நீ அம்மா கிட்ட பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், அக்கா எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாளான்னு சொல்லு சரியா? அவங்க தைரியத்தை கொடு. இதாண்டி அங்க இருக்க அம்மாவையும் தங்கச்சியும் கவனமா பாத்துக்கோடி. சரிக்கா, நீ அழாதக்கா.